ஃப்ளாக்ஸீட் ஜெல். இதை வந்து தலைக்கும் உடம்புக்கும் முகத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஒரு ஊட்டச்சத்து கொடுக்கும், நல்ல ஷைன் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்கேல்புக்கு வந்து நல்ல ஒரு கூலிங் ஃபீலிங்கை கிடைக்கும். ஸோ எல்லா விதமான சிகிச்சைகள்லேயும் இந்த ஃப்ளாக்ஸீடை நம்ம சேர்த்துக்கலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். பழைய தழும்புகள் இருக்குது உங்களுக்கு கொஞ்சம். ஸோ அதனால் அந்த ஓல்ட் ஸ்கார் ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ளாக்ஸீடை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கிளென்சர் யூஸ் பண்ணால் என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ அந்த எஃபெக்ட்டும் கிடைக்கும். ஒரு நல்ல நியூட்ரிஷியஸ் பேக் யூஸ் பண்ணால் என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ அதுவும் கிடைக்கும். இந்த ஜெல்லை நம்ம வந்து அண்டர் ஆர்ம் ஏரியாவில் டார்க்காக இருக்குது, தைஸில் ரொம்ப டார்க்காக இருக்குது, அந்த மாதிரி இடங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் தலைக்கு கண்ணு சுற்றி ஏற்பட்டிருக்கிற கருவளையத்துக்கு, அதே மாதிரி இந்த மாதிரி ஃபுல் ஃபேஸ்க்கும் ஒரு பேக் மாதிரி பல விதங்கள்லேயும் இந்த ஃப்ளாக்ஸீடை நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் இருக்கிற omega-3 அண்ட் omega-6 ரொம்ப நல்லது, நரிஷ்மெண்ட் கொடுக்கும். ஃப்ளாக்ஸீடை வந்து ஓல்டு ஸ்கார்ஸ் போகிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அப்படின்றது ஒரு ப்ரௌன் கலர் சீட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுலேருந்து எப்படி ஜெல் வரும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம் எல்லாருக்கும். அவ்வளோ ஒரு ஜெல் சப்ஸ்டன்ஸ் இதுலேருந்து வரக்கூடியது. அதனால் இது வாட்டரோட சேர்த்து பாயில் பண்ணால் ஒரு ஜெல்லி மாதிரி வரும். இப்போ அதை தான் நம்ம இங்கே செஞ்சு வச்சுருக்கோம். நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கோம். இதில் பார்த்தாலே தெரியும் குழகுழப்பாக இருக்குது. இது வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேயும் சேர்த்துக்கலாம். நமக்கு பியூட்டி ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இது தலைக்கு வந்து பேக்காக யூஸ் பண்ணலாம், முகத்துக்கு வந்து ஒரு பேக்காக கூட யூஸ் பண்ணலாம். ஸோ தலைக்கு இதை வந்து நல்லா அந்த ஜெல்லி வந்ததுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஜெல்லியை மட்டும் எடுத்து அதில் கொஞ்சம் ஆலோவேரா ஜெல், வேணுன்ற சில ஹேர் பேக் பவுடர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி முகத்துக்கு போடும்போது ஆலோ ஜெல், அது கூட வேணுங்கிற எண்ணெய்கள் இதெல்லாம் சேர்த்து கூட முகத்துக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒன்று வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஃப்ளாக்ஸீட் ஜெல்லை வந்து நல்லா தண்ணியில் பாயில் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக ஃபில்டர் பண்ணலாம். இவ்வளோ குழகுழப்பாக இருக்குது பாருங்கள். இதுலேருந்து இவ்வளோ ஜெல் வருமா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு இதை நம்ம லைட்டாக ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். வடிகட்டி எடுத்தாச்சு. இந்த ஜெல் கிடைக்கிறதே அவ்வளோ கஷ்டம், ஏன்னா அது ரொம்ப திக்காக இருக்கும். ஆனால் ஒரு காட்டன் கிளாத்தில் வச்சு நீங்கள் அதை ஸ்குவீஸ் அவுட் பண்ணாலும் வந்துடும். ஸோ இந்த வந்து ஃப்ளாக்ஸீட் ஜெல், இதை வந்து தலைக்கும் உடம்புக்கும் முகத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இது ஜஸ்ட் அப்ளை பண்ணாலே அவ்வளோ நல்லது. அதை இன்னும் பெட்டர் பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சம் அதில் ஆலோவேரா ஜெல்லை ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் ஆலோவேரா ஜெல், கொஞ்சமாக பாதாம் ஆயில், ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவு பாதாம் எண்ணெய், 2 ட்ராப் லாவெண்டர் ஆயில், அவ்வளோதான். ஸோ ஃப்ளாக்ஸீட் ஜெல், ஆலோவேரா ஜெல், பாதாம் எண்ணெய், ஒரே ஒரு ட்ராப், 2 ட்ராப் வந்து லாவெண்டர் ஆயில், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதை அப்படியே எடுத்து முகத்தில் யூஸ் பண்ணலாம், தலைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லது. ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஒரு ஊட்டச்சத்து கொடுக்கும், நல்ல ஷைன் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்கேல்புக்கு வந்து நல்ல ஒரு கூலிங் ஃபீலிங்கை கிடைக்கும். ஏன்னா இந்த ஃப்ளாக்ஸீட் அவ்வளோ நல்லது. அதே மாதிரி தான் ஆலோவேராவும். ஸோ இது வந்து ஒரு சீரம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு பேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல நரிஷிங் ஆனது. ஸோ எல்லா விதமான சிகிச்சைகள்லேயும் இந்த ஃப்ளாக்ஸீடை நம்ம சேர்த்துக்கலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் முல்தானி மெட்டி எடுத்து நான் இந்த ஜெல்லோடு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்ளிகேஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. இப்போ தலைக்கு யூஸ் பண்ணும்போது வேறு நீங்கள் ஹேர் பேக் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணும்போது முல்தானி மெட்டி மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபேஸ்க்கு நான் அப்ளை பண்ணி லைட்டாக மசாஜ் கொடுக்க போகிறேன். ஸோ ஃப்ளாக்ஸீட் ஜெல், ஆயில், லாவெண்டர் ஆயில் எல்லாம் மிக்ஸ் பண்ணது
கொஞ்சமாக நான் முல்தானி மெட்டியும் அதில் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நியூட்ரிஷியஸ், ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம இதை அப்படியே இருக்க விடலாம். ஸோ நிறைய பேருக்கு பழைய தழும்புகள் இருக்கும், பிம்பிள் மார்க்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ரொம்ப நல்லது. இது பார்க்குறதுக்கு சரியாக ஒட்டலைனாலும் இது வந்து ரொம்ப நரிஷிங்காக இருக்கும். பழைய தழும்புகள் இருக்குது உங்களுக்கு கொஞ்சம். ஸோ அதனால் அந்த ஓல்ட் ஸ்கார் ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ளாக்ஸீடை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நான் கிளென்ஸ் கூட பண்ணல, அப்படியே டைரெக்டாக. ஏன்னா அவங்க ஸ்கின்னில் எதுவும் போடல எக்ஸப்ட் ஐ ஷேடோ, லிப்ஸ்டிக், அதனால அப்படியே பண்ணுறேன். ஸோ எல்லா நம்ம ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணால் என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ அந்த எஃபெக்ட்டும் கிடைக்கும். ஒரு நல்ல நியூட்ரிஷியஸ் பேக் யூஸ் பண்ணால் என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ அதுவும் கிடைக்கும். அதனால ஃபுல்லாக ஃபேஸ், நெக் யூஸ் பண்ணலாம், பாடிக்கும் யூஸ் பண்ணலாம். எங்கெல்லாம் வந்து ரொம்ப டார்க் ஏரியாஸ் இருக்கும், தைஸில், அண்டர் ஆர்ம்ஸ், அந்த மாதிரி இடங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். ஒரு 2-3 கோட் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே விடலாம். விட்டுட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த ஜெல்லை நம்ம வந்து அண்டர் ஆர்ம் ஏரியாவில் டார்க்காக இருக்குது, தைஸில் ரொம்ப டார்க்காக இருக்குது, அந்த மாதிரி இடங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் தலைக்கு, கண்ணு சுற்றி ஏற்பட்டிருக்கிற கருவளையத்துக்கு, அதே மாதிரி இந்த மாதிரி ஃபுல் ஃபேஸ்க்கும் ஒரு பேக் மாதிரி பல விதங்கள்லேயும் இந்த ஃப்ளாக்ஸீடை நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் இருக்கிற omega-3 அண்ட் omega-6 ரொம்ப நல்லது, நரிஷ்மெண்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய ஃபைபர்லாம் இருக்குது உள்ளே சாப்பிடும்போது. ஸோ வெளியில் போடும்போது ரொம்ப நரிஷிங்காக இருக்கும். விட்டமின் இ சத்தும் இதில் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஸ்கின்னுக்கு ரொம்ப ஷைன் கொடுக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் அதுக்கு மேலேயே 2வது கோட் போடுறேன். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அந்த கோட் மேலேயே 2வது கோட் கொஞ்சம் போடுறேன். ஏன்னா அது கொஞ்சம் தின்னாக இருக்குது லேயர், அதனால் இன்னொரு கோட் போட்டால் நல்லாயிருக்கும். ஒன்லி ஃப்ளாக்ஸீட் ஜெல்லை மட்டும் கூட எடுத்து நம்ம இந்த மாதிரி ஜெல் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி வாஷ் பண்ணலாம். இப்போ நான் சிலதெல்லாம் அதில் சேர்த்துருக்கேன். ஸோ அதனால் அது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாதாம் எண்ணெய் வந்து ஆல்மண்ட் ஆயில், அதில் விட்டமின் இ சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அது விட்டமின் இ ஆயில்னு கேட்டு கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். லாவெண்டர் ஆயில் 2 ட்ராப் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து நல்ல தூக்கத்துக்கும் ரெஸ்ட் கொடுக்கறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ளாக்ஸீடோட இதெல்லாம் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி இன்னும் அதை ரொம்ப நரிஷிங்கான ஒரு பேக்காக மாற்ற முடியும். ஸோ இதை அப்ளை பண்ணியிருக்கோம். இன்னொரு அந்த பக்கமும் அப்ளை பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம். கண் கருவளையத்துக்கு, கண்ணு கிட்ட உள்ள இந்த லைன்ஸு, ரிங்கிள்ஸ் எல்லாம் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். கூலாக இருக்கா? ஸோ ரொம்ப ரொம்ப கூலிங்கான ஒரு பேக், அவ்வளோ நல்லாயிருக்கும். சம்மர் டைமுக்கு ரொம்ப நல்லது தலைக்கு யூஸ் பண்ணும்பொழுது. வெந்தயம் எப்படி கூலிங்கோ அந்த மாதிரி இந்த ஃப்ளாக்ஸீடும் ரொம்ப கூலிங். 2ம் கூட மிக்ஸ் பண்ணலாம். ஃப்ளாக்ஸீடு ஜெல்லோட வெந்தயம் ஜெல்லையும் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தனியாகவும் கிடைக்குது. நீங்கள் அதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சும் யூஸ் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு எடுத்து பார்க்கலாம். ஸோ ஃபுல் ஃபேஸ்லேயும் பேக்கை நான் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன் லைட்டாக. ஸோ ஓல்ட் ஸ்கார்லாம் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம தொடச்சிட்டு பார்க்கலாம்.
இப்போ கௌரியோட ஃபேஸ் பார்க்கும்போது பிரைட்டாக இருக்குது. இங்கே இருந்த தழும்புகள்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கு, ரொம்ப சீக்கிரமே குறைஞ்சிருக்கு. இது வாரத்தில் ஒரு 2 நாள் செய்யறதுக்குள்ள, ஒரு மாதத்துக்குள்ளே பழைய தழும்புகள்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும். ஸோ அதனால் இந்த ஃப்ளாக்ஸ் சீடை வந்து ஓல்டு ஸ்கார்ஸ் போகிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.